கேன் ஐ கமன்? கமன் கமன். அது கரண், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. சிட். இட் ஜஸ்ட் தட் மீ, நான் சொல்றத நீ தப்பா எடுத்துப்பியான்னு தெரியல. இட்ஸ் மை இன்டென்ஷன், டோட்டலி பியூர். டெல் மீ, என்ன சொல்ல வந்த? ஐ திங்க் கரண், இட்ஸ் அ ரைட் டைம். நீ பிரீத்தாவோட ரூலிங் பவர்ஸ்ல இருந்து உன் ஃபேமிலியை வெளியே கொண்டு வந்துரு. அப்படின்னா? அப்படின்னா என்னன்னா, இங்க பாரு, இப்ப பிரீத்தா கிட்ட வீட்டு பேப்பர்ஸ் இருக்கு. அதை வச்சுதான் அவளுக்கு இந்த வீட்டை ரூல் பண்றதுக்கு பவரும் இருக்கு. ஒருவேளை நீ அந்த பேப்பர்ஸை திருடிட்டேன்னா அந்த பவர்ஸ் எல்லாம் உன்கிட்ட வந்துடும். பிரீத்தா கிட்டயோ பிருத்வி கிட்டயோ யார்கிட்டயுமே இருக்காது. அண்ட் இமேஜின், யூ வில் பிகம் சேவியர் டு யோர் டேட். அவருக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியும். இந்த குடும்பத்தோட பையங்கிற முறையில உன்கிட்ட எல்லா பவருமே வந்துடும். உன்னால எல்லார் மேலேயும் உரிமை கொண்டாட முடியும். ஜஸ்ட் இமேஜின் கரண், யூ கேன் டூ இட். கம் ஆன், கொஞ்சம் யோசிச்சு பாரு. பைத்தியக்காரி, கர்ணனாவை ப்ரிவோக் பண்ணாத. பிரீதா, நீ செய்யறது எங்களுக்காக தான். அவங்க பேப்பர்ஸை வீட்டுக்கு கொண்டு வர பிளானிங் பண்ணதே பேப்பர்ஸ் திருடு போனோம் அண்ட் அந்த பழகிய போட்டு பிருத்திவி இந்த வீட்டை விட்டு துரத்தணும். ஆனா இந்த பொண்ணு பிரீதா நீ வெளியே அனுப்ப பிளானிங் பண்றாளே. நான் கொளுத்தி போட்டுட்டேன் கரண். ஐ நோ, உன்னோட மனசுல கண்டிப்பா தீ பிடிச்சிருக்கும். இனிமேல் பாரு. ஆமா, நீயே வந்து நான் பேப்பர்ஸை திருட ரெடின்னு சொல்லுவ பாரு. நான் பேப்பர்ஸை திருட மாட்டேன். ஆமா, கர்ணன் நான் பேப்பர்ஸை திருட மாட்டாரு. என்ன அப்படி பாக்குற? கர்ணன் முடியாதுன்னுட்டார்ல, நானா முடியாதுன்னு சொன்னேன். அது சரி நட்டாஷா, நீ இந்த ராத்திரியில தன்னந்தனியா கல்யாணம் பண்ண ஆம்பளை ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? போ ரூமுக்கு போ போ. நான் சும்மா பேசதான். நீ சொல்றத பார்த்தா நான் இவகிட்ட ஃப்ளர்ட் பண்ண மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் நடக்கல. கர்ணன்னா, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க ஃப்ளர்ட் பண்ணல. ஆனா இவ மேல நம்பிக்கை இல்லையே. இவ கண்டிப்பா உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணுவா. ஏய், என்னப்பா நீ என்ன கண்டதை சொல்லிட்டு இருக்க? சமீர், இப்படி எல்லாம் நீ தப்பா யோசிக்காத. என்ன? நான் கரெக்டா தான் யோசிக்கிறேன், தப்பாலாம் யோசிக்கல. ஓகே, நான் ஒரு தடவை யோசிச்சிட்டேன். நான் அதை எமண்டையில இருந்து டெலீட் பண்ண முடியாது. ஓகே ப்ளீஸ் போ, ஒரு ரூமுக்கு போ. ஏய், என்ன பேசுற? ஷர்லினோட தங்கச்சி. தங்கச்சின்னா மேடம் கிட்ட சொல்லுங்க, அவங்க ரூமுக்கு போட்டோம். நட்டாஷா மேடம், போங்க உங்க ரூமுக்கு போங்க, போங்க. ஓ காட், ஃபைன், குட் நைட். இங்க பாரு, இங்க பாரு. நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஏன் இப்படிலாம் பேசுற அவகிட்ட? ஐயோ கர்ணனா, நீங்க பிரீத்தானிக்கு மட்டும்தான் சொந்தம். அவளை தவிர இது எல்லாருக்கும் தெரியுது. என்ன சொன்னீங்க? இல்லையே, ஏதாவது கேட்டியா என்ன? இல்ல. நீ எதுவும் கேட்கலன்னா நான் எதுவும் சொல்ல. அப்படியா? சரி போ, குட் நைட். என்னன்னா நானும் இங்க தூங்குறேன், ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கலாமே. இல்ல இல்ல, கொஞ்சம் கருணை காட்டு. நீ பெரியவன் ஆயிட்ட. நீ தூங்குறதா இருந்தா என் மேலதான் கால் போடுவேன். புரியுதா? போய் ரூம்ல தூங்கு. குட் நைட். சரி, குட் நைட். ஹோல்ட் பண்ண. ஹலோ ஸ்ருதி, வீட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்க. எல்லா ரூம் லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. பிருத்வியோட ரூமை தவிர. அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அஃப்கோர்ஸ் அவனோட லைட்டு எரிஞ்சிட்டு தான்க்கா இருக்கும். ஏன்னா அவன் தான் காத்துட்டு இருப்பானே. எப்ப நீங்க தூங்குவீங்க, எப்ப உங்க ரூம்க்கு வந்து ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் திருடலான்னு வெயிட் பண்ணுவான். அவனோட தூக்கம் இப்ப ராத்திரி முழுக்க பறந்து போயிருக்கும். அக்கா, உங்களோட ரூம் லைட் ஆன்ல தானே இருக்கு. நீங்க ஒன்னா ஒரு வேலை பண்ணுங்களேன். நீங்க உங்க ரூமோட லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த பிருத்வி உங்க ரூம்குள்ள வந்து அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே திருடுவான். கரெக்ட் தான். நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்னோட பேப்பர்ஸ நானே திருட வைப்பேன்னு நினைக்கவே இல்ல. இல்ல திருடு போகணும்னு நினைக்கவே இல்ல. ஆனா இன்னைக்கு நானே அதை திருட வைக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன பண்றது? அந்த பிருத்வியை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸை தான் நாம ஆயுதமா பயன்படுத்தணும். ஐ நோக்கா, ஐ நோ. பட் நீங்க ரிலாக்ஸ்டா சில்லா இருங்க, சரியா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிலது அடையணும்னா சிலது நம்ம இழந்துதான் ஆகணும். ரொம்ப பெரிய விஷயத்த பண்ணி வைக்கிறீங்கக்கா. அக்கா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாகணும். நல்லா தெரியும்லக்கா. அது உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒண்ணு. அந்த வீட்டு ஆளுங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க என்ன செய்றீங்களோ அது அந்த வீட்டோட ஆளுங்க நன்மைக்குன்னு அவங்களுக்கு தெரியாதுக்கா. ஸ்ருதி, நான் ஏற்கனவே ரொம்ப நர்வஸா இருக்கேன். என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. அக்கா, நான் ஒன்னும் உங்களை பயன்படுத்தல. இந்த மாதிரிலாம் நடக்கலான்னு நான் ஜஸ்ட் உங்களுக்கு வார்ன் பண்றேன். சரி சரி, இப்போ போனவே. நான் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணணும் இப்போ. இல்ல ஒரு நிமிஷம் அக்கா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் ஒன்னு சொல்லணும். என்ன ஸ்ருதி? விஷ் ஆல் தி பெஸ்ட் கா. ஆல் தி பெஸ்ட். ஓகே, பை. தேங்க் யூ. பாய்.
அம்மா தாயே கடவுளே, என்னோட அக்கா பெரிய ரிஸ்க் எடுக்க போறாங்க. ப்ளீஸ் அவங்கள காப்பாத்து, அவங்கள தோக்க விட்டுறாதீங்க ப்ளீஸ். அட கடவுளே, இந்த பிருத்வி ஏன் இன்னும் வரல? நான் தான் என்னோட ரூமோட லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டேனே. ஐ விஷ் அவன் சீக்கிரமா வந்து என் ரூம் பேப்பர்ஸை திருடணும். பேப்பர்ஸை பேசாம அலமாரியை விட்டு வெளியே எடுத்து வச்சுட்டுமா? இல்ல நான் பாட்டுக்கு பேப்பர்ஸ் எப்படி ஓப்பனா டேபிள் மேல வச்சா பிருத்விக்கு சந்தேகம் தான் வரும். அவனுக்கு தான் வலை வீசியிருக்கேன்னு நினைப்பான். இந்த பேப்பர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை நான் ஓப்பனாவே வைக்க முடியாது. அலமாரியில வச்சிடுறேன். வந்துட்டான்னு நினைக்கிறேன். பிரீதா, தூங்கிட்டே இரு. நீ ரொம்ப டீப் ஸ்லீப்ல இருக்கன்னு அவன் நினைக்கணும். பேப்பர்ஸை திருடுறதுக்கு அவன் தயங்காம உள்ள வரணும். நான் பேப்பர்ஸை டேபிள் மேலேயே ஏன் வச்சேன்னு பொறுமையா யோசிச்சு அப்புறம் ஏதாவது சாக்க சொல்லிக்கலாம். மாம், எதுவா இருந்தாலும் மெதுவா பண்ணுங்க. ஒருவேளை பிரீதா எந்திரிச்சிட்டானா? சரி சரி. முதல்ல ஜன்னலை திறந்து அவ தூங்கிட்டாளா பாரு. சரி. மாம், இவ நல்லா இங்க தூங்கிட்டு இருக்கா. சரி, வா வா வா, சீக்கிரம் வா. என்ன பண்ணாலும் சரி, மெதுவா பண்ணுங்க, சரியா? நம்ம ஃபேஸ நம்ம கவர் பண்ணிட்டு வந்திருக்கலாம்னு தோணுது. எதுக்கு? நம்ம ஃபேஸ கவர் பண்ணிக்கிட்டா பிரீதாக்கு அடையாளம் தெரியாதா என்ன? ஐயோ, நம்ம உருவத்தை பார்த்தே அவ கண்டுபிடிச்சிடுவா. அதோட நான் ஒன்னு சொல்லட்டா, பக்கா திருடங்க மாதிரி நம்ம எதுக்காக பண்ணணும்? உண்மையான திருடங்க அவங்க வீட்லயே திருடுவாங்களா என்ன? இல்ல வா. பொறுமையா. ஓகே. பேப்பர். பொறுமையா, எழுந்திருச்சிடுவா. பேப்பரை எங்க வச்சிருப்பா? எனக்கு என்ன தெரியும், தேடுங்க. பாட்டியும் கருணாண்டியும் வந்திருக்காங்க. ஐயோ, இந்த பாட்டி மொக்க திருடியா இருக்காங்களே. திருடும் போது இப்படி சத்தம் போடக்கூடாதுங்கிறது கூட தெரியல. நான் ஏதோ தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா பாட்டி போடுற சத்தத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களே வீட்டுக்குள்ள வந்தாலும் வந்துருவாங்க. அந்த அளவுக்கு இந்த பாட்டி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஓ காட், என்ன இவங்களும் திருட வந்திருக்காங்க? இல்ல, அந்த பேப்பர்ஸ் எனக்கு வேணும். என்ன பண்றது, எப்படி பண்றது? பரவாயில்லையே, ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் இருக்கிற ஃபைல் அதுதான் நினைக்கிறேன். அது எனக்கு கண்டிப்பா வேணும். அது அங்கதான் இருக்கு. பாட்டியும் கரீனா அத்தையும் திருடுறதுக்கு முன்னாடி நான் அந்த ஃபைலை திருடிடுறேன். பிருத்வி இவங்களை பார்த்து ஒளிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவன் தான் முதல்ல திருட வந்திருப்பான். பிருத்வி எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு பார்க்கலாம்.
அட கடவுளே, என்ன ஷர்லுன்னு வந்திருக்கா? என்ன என்ன கரண் வந்திருக்கா? இவனும் என் பேப்பர்ஸ திருடணும்னு நினைக்கிறானா? நீங்க எல்லாருமே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க பாட்டி. அது என்னன்னா உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது கரனுக்கு சின்ன வயசுல இருந்து தூக்கத்துல நடக்கிற பழக்கம் இருக்கு. அவன் நடந்தானா அதான் பின்னாடியே இங்க வந்தேன். ஆக்சுவலி அம்மா கரனுக்கு பின்னாடி வரத பார்த்ததும் நானும் இவங்க பின்னாடி வந்துட்டேன். ஏன்னா என்ன நடக்குதுன்னே புரியல. எங்க வராங்கன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். அதுவும் நான் பார்க்கும்போது அத்தை பாட்டி பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. அதுவும் ரூம்குள்ள வந்தாங்க. அதனாலதான் நான் இந்த ராத்திரியில அவங்க கிட்ட என்ன பேசுறாங்கன்னு பார்க்க வந்தேன். வேற எதுவும் இல்ல. ஆமாமா அண்ணா, நீ என்னடா எல்லாருமே ரயில் வண்டி மாதிரி போயிட்டு இருக்காங்களேன்னு பார்த்து நீயும் அவங்க பின்னாடியே ஒட்டிக்கிட்டு இங்க வந்துட்ட. என் ரூம்ல, அதுவும் தேடுறதுக்காக, அதானே? இல்ல ஆமா, ஆக்சுவலி எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பா சேர்ந்து இங்க வந்தாங்களா. இங்க என்ன நடக்கும்னு தெரியாம நானும் ஓ வந்துட்டேன். ப்ளீஸ், உன்னோட இந்த லேம் எக்ஸ்கியூசஸ்லாம் எனக்கு தேவையில்ல. உங்க எல்லாருனாலயும் என்னோட தூக்கம் கெட்டு போயிடுச்சு. ப்ளீஸ், இப்ப எல்லாரும் இங்க இருந்து வெளியே போங்க. நான் தூங்கணும். ஒரு நிமிஷம், நீ வாப்பா, இல்லைன்னா திரும்ப நடக்க ஆரம்பிப்ப. வாப்பா வா. பாட்டி, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் அந்த ரூம்ல தான் தூங்கணும். நீங்க ஐயோ, ஏன் சரி, இப்படி எல்லாம் போய் யோசிக்கிறீங்க? கரண், உள்ள வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டியா? உன்கிட்ட நான் சொன்னல பேப்பரை திருடுன்னு. ஆனா நீ முடியாதுன்னு சொல்லிட்ட. என்னால முடியாது, நான் திருட மாட்டேன்னு. அப்புறம் இதுக்காக பேப்பர்ஸை திருட ரூம்க்கு வந்த. நான் பேப்பர்ஸ் திருட வந்தேன்னு உங்ககிட்ட யார் சொன்னாங்க? வேற என்ன பண்ண வந்த? உங்க எல்லாரையும் பார்க்க வந்தேன். நீங்க எல்லாரும் பேப்பர் திருட வந்தீங்கல்ல? இங்க பாருப்பா, எனக்கும் இதெல்லாம் பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கலதான். ஆனா வேற வழி இல்லாம தான் பண்றேன். என் ஃபேமிலிக்காகவும் உனக்காகவும் தான் பேப்பர்ஸை திருடணும்னு நினைச்சேன். எனக்காகவா? நீங்க எல்லாரும் பேப்பர்ஸை எனக்காக திருட போனீங்களா? தேங்க்ஸ், பட் நோ தேங்க்ஸ். என்னப்பா இது? What's wrong with him? எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் பிருத்வியோட முயற்சி தான் பாக்கி இருக்கு. அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து யார் வராங்கன்னு பார்க்கலாம். பிருத்வி தான் வருவா. நீயா? நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? இப்பெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீ எங்க வேணாலும் எப்ப வேணாலும் தென்பட ஆரம்பிச்சிட்ட. உங்ககிட்ட ஏதாவது ரிமோட் கண்ட்ரோல் இருக்கான்னு? அப்படியே அழுத்தினதும் தென்பட ஆரம்பிக்கிற, அழுத்தினதும் மறைஞ்சு போயிடுற. பட்டனை ப்ரெஸ் பண்ணா இங்க நிக்கிற, அழுத்தினா அங்க போயிடுற. இல்ல என் மேல உனக்கு நிறைய லவ் வந்துருச்சா? இப்பெல்லாம் நீ ரொம்ப என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. என்ன ஆகும்னு தெரியும்ல? மணி என்னாச்சு? நடு ராத்திரி ஆயிடுச்சு. நடு ராத்திரி யாராவது நம்மளை இப்படி ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்துட்டா
என்ன ஆகும்னு தெரியும்ல? இன்னைக்கு நீ பகல்ல ஹால்ல என்ன செய்யணும்னு நினைச்சு நான் அதுதான் செய்யறேன். ஒருவேளை யாராவது நம்மள ஒன்ன பார்த்தா என்ன? உன் விருப்பம் என்ன? உனக்கு எனக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன்ல? இல்லைன்னா நீ பயந்துட்டியா? நீ லைஃப்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிற பிருத்வி என்கிட்ட சொல்றியா? நான் என்ன பண்ண போறேன்னா, உனக்கு என்ன தோணுது? நான் லூத்ராஸ் மாதிரி ஸ்டூபிட் இல்ல. நான் பிருத்வி மல்ஹோத்ரா. நான் எல்லாரையும் பார்த்தேன். ஒன்னு நதாஷாவை, கரணை, அந்த பாட்டிய, கரீனா ஆண்டிய, பிரீதா ரூமுக்கு போறத பார்த்தேன். பேப்பர்ஸை திருட தானே போனீங்க. பட் சோ சேட். வெறும் கையோட வெளியில வர வேண்டியதா போயிடுச்சு. ஒன் செகண்ட், உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? யார் உன்கிட்ட சொன்னாங்க? யாரும் இல்ல. யாரும் என்கிட்ட சொல்லல, நானும் கேட்கல. என்னோட கூர்மையான பார்வையால எல்லாத்தையும் நானே பார்த்தேன். நான் என்ன பார்த்தேன்னா, நீங்க எல்லாரும் பிரீதாவோட ரூமுக்கு பேப்பர்ஸை திருட போனீங்க. ஆனா வெறும் கையோட திரும்ப வந்தீங்க. ஆனா நீயும் பேப்பர்ஸ் தானே திருட வந்த. நீ எங்க எல்லாரையும் பார்த்ததுனால நீ போய் ஒளிஞ்சுக்கிட்ட. கரெக்டா? நான் இந்த மாதிரி வேலையை ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணுவேன். உங்களை மாதிரி ஸ்டூபிட்ஸ் மாதிரி பண்ண மாட்டேன். நான் ஃபோன் பேசிக்கிட்டே அந்த பக்கமா வந்தேன். அப்பதான் நான் பார்த்தேன், எல்லாரும் பேப்பர்ஸை திருடுறதுக்காக பிரீதா ரூமுக்கு போனீங்க. ஆனா வெறும் கையால வெளியில வந்தீங்க. யாராலையும் எதுவும் செய்ய முடியல. நீ இவ்வளவு சந்தோஷப்படுற? பிருத்வி, நான் சொல்றத கேட்க முயற்சி பண்ணு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ அந்த பேப்பர்ஸை திருட போனா உன்னை யாராலையும் பிடிக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நீ யார்கிட்டயும் மாட்டினது இல்ல. பிருத்வி, ப்ளீஸ் அந்த பேப்பர்ஸை திருடு. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம போயிட்டா. வாய்ப்பே இல்ல. ஏன்? இப்படி திருடணுங்கிற ஸ்டூபிட் வேலைய நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன். அதோட இப்போதைக்கு எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. அண்ட் தூக்கம் எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸ். நான் ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் வழிவிட. பிருத்வி, நான் சொல்றது கேளு. எனக்கு புரிஞ்சிருச்சு, உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர்ஸ் உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. ஆனா எனக்கு இந்த பேப்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்காக பேப்பர்ஸ் திருடன் ப்ளீஸ். எப்ப திருட போற? யாரும் நினைச்சு கூட பார்க்காத நேரத்துல திருடுவேன். அதுவும் யாருக்கும் தெரியாம திருடுவேன். ஆனா அந்த நேரம் இன்னைக்கு வராது. ஏன்னா இன்னைக்கு எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. சோ ப்ளீஸ் என்ன தூங்க விடு. பிருத்வி, ப்ளீஸ். ப்ளீஸ் யார்பா உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன். பிருத்வி, listen to me. ப்ளீஸ் பிருத்வி, ப்ளீஸ் நான் சொல்றத நீ கேளு. கேளு. கால்ல பாக்குறேன். இல்ல ஓகே, பிருத்வி, குட் நைட், ஒரு ஸ்வீட் நிமிஷம். ட்ரீம்ஸ். என்ன ஸ்ருதி காலங்காத்தால ஃபோன் பண்ணிருக்கா? ஏற்கனவே ராத்திரி எல்லாம் தூங்காம ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. ராத்திரி உங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சா? ஐயோ, என்னால இங்க ராத்திரி முழுக்க தூங்கவே முடியல. ராத்திரி முழுக்க நான் டிஸ்டர்ப்டா இருந்தேன். அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றீங்களா? என்னாச்சுன்னா? என்ன? ஹலோ, குட் மார்னிங். வெக்கி வெக்கி, நீங்க இன்னும் தூக்கத்துல இருந்து ஏந்திரிக்கலன்னு நினைக்கிறேன்க்கா. நேத்து நைட்டு நம்ம என்ன பேசணும்னு மறந்துட்டீங்களா? ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ். ஐயோ, ஏதாவது நடந்துச்சா சொல்லுங்களேன்க்கா. ஆமால, நீங்க முதல்ல எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. பிருத்வி பேப்பர்ஸ் திருட வந்தானா இல்லையா? தெரியலையே. ஒரு நிமிஷம். அட என்ன ஸ்ருதி, ஃபைல் அலமாரிக்குள்ளதான் வச்சிருந்தேன். ஃபைல் கையில இருக்கா? அட, ஃபைல்குள்ள ஓபன் பண்ணி பேப்பர்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணுங்கக்கா. அப்படியா? இரு பாக்குறேன். என்னாச்சு, ஏதாவது சொல்லுங்கக்கா. பேப்பர்ஸ் ஃபைல்குள்ள தான் இருக்கு. அப்படின்னா பேப்பர்ஸ் திருடு போகல. பேப்பர்ஸ் ஃபைல்லே இருக்கா? திருடு போகலையா? ஒருவேளை அந்த பிருத்வி ஏதாவது ஒரிஜினல் பேப்பர்ஸ்க்கு பதிலா காப்பி ஏதாவது வச்சிருந்தான்னா? உனக்கு என்ன மூளை கம்மியாயிட்டே போதா? ஒரிஜினல் பேப்பருக்கு 2 காப்பியா? ஒரிஜினல் பேப்பர் 1 தான் இருக்கும். அத காப்பி எடுத்தா அதுக்கு பேர் காப்பி தான்.
நீ இருக்க பாரு காலங்கத்தால என் மண்டையை கெடுத்துக்கிட்டு. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த பேப்பர்ஸை திருடுறதுக்கு யார் வரணும்னு நினைச்சோமோ அவன் ஒன்றும் வரல. ஆனா அவனை தவிர மொத்த குடும்பமும் வந்துச்சு. மொத்த குடும்பமும் வந்துச்சா? ஆமா, இட்ஸ் குவைட் ஃபன்னி. ஒன்னு தெரியுமா, முதல்ல கரீனா ஆண்டியும் பாட்டியும் வந்தாங்க பேப்பர்ஸ திருடுறதுக்காக. அவங்கள பார்த்துட்டே பின்னாடி ஷர்லன்னு வந்தா, கரண் கூட வந்தான். அந்த நதாஷா அவளும் வந்தா. ரயில் வண்டி சுக் சுக்குன்னு எங்க போகுதுன்னு பாக்குறதுக்காக அவங்க பின்னாடி அவளும் வந்திருக்கா. எல்லாருமே ஒரு ஃபன் எக்ஸ்கியூஸ் சொன்னாங்க. கரனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கான், அதனால அவன் எங்கெல்லாம் போறானோ அத பார்க்க எல்லாரும் வந்தாங்களாம். எனக்கு அதெல்லாம் புரியலன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா எனக்கு புரிஞ்சிடுச்சு, எல்லாருமே பேப்பர்ஸை திருடுறதுக்கு தான் வந்தாங்க. என்னக்கா இது இந்த வருஷத்தோட ரொம்ப பெரிய ஜோக் மாதிரி இருக்கே. ஆனா நம்ம பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுல. யார் இந்த பேப்பர்ஸை திருடணுமோ அவன் இதை திருட வரவே இல்லை. யாராவது காப்பாத்துங்க.